அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களின் அதிரடி நடவடிக்கைகள். இதோ அதிகாரிகளை மிரள வைத்த சம்பவம். நுவரெலியா பகுதிகளுக்கு திடீர் விஜயம் விரைவில். இலங்கையினுடைய மின்சார சபை ஊழியர் ஒருவர் காலமாகி இருக்கின்றார். தற்போதைய சூழலில் அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த சூழலில் தான் காலமாகி இருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அதே போல் இலங்கை மின்சார சபையின் மிக முக்கிய எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தல். இலங்கையில் பல பகுதிகளிலும் உங்களுக்கு தெரியும், வெள்ளம் ரொம்ப அதிகமாக வீடுகளில், சில வீடுகளில் கூரை வரைக்கும் வெள்ளம் போயிருக்குது. அதனால் பல வீடுகளில் பார்த்திங்கன்னா மின் ஒழுக்குகள், அதாவது நீர் அங்கங்கே தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மின் பெட்டிகளுக்குள்ளேயும், அதாவது உங்களுடைய சுவிட்ச் போர்டுக்குள்ளேயும் மின்சாரம் பாய்வதற்கு முன்னாடியே நீர் உள்ள நிறைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஏரியாவில் கரண்ட் ஒன் பண்ணி இருந்தாலும் சுவிட்ச் பாக்ஸ்களை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் மின்சாரங்களை உபயோகிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். தீ விபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து அவசரமாக இதை நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ தூரம் மரத்தில் இருக்கிற கதிரை ஒன்று தொங்குது. கதிரை பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு வெள்ளம் போயிருக்குதுன்னு. எங்களுடைய அஸ்பாத் சகோதரர் அவர்கள் அஸ்பாத் முகமது மீடியாவில் பல தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் அல்ஹிமா அசோசியேஷன் மற்றும் இலங்கையினுடைய ஓட்டமாவடி பகுதிகளில் இருந்து பல இளைஞர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. பல பகுதிகளுக்கு, பொலன்னறுவை, கல்லலை மற்றும் கம்பளை போன்ற பல பகுதிகளுக்கு, கண்டி உட்பட பல பகுதிகளுக்குமே தன்னார்வ தொண்டுக்காக அவங்களுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதே மாதிரி பல வீடுகள், பல பகுதிகள் சேதமடைந்திருக்கிற பகுதிகளில் தன்னால் முடிந்த அளவுக்கு சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு அவங்களுக்கான சதுர உதவிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். அதே போல் அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடுகளிலிருந்து உடைமைகள். பாருங்கள், வீடுகளுடைய பொருட்கள் எந்த அளவுக்கு மோசமாக மாறி இருக்குதுன்னு. ஒவ்வொரு பொருட்களும், வீடுகளில் இருந்த பொருட்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட பொருட்கள் ஒரு இடங்கள்லையும் குமிக்கப்பட்டிருக்குது. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். என்ன சொல்கிறதுனே தெரியலை. பாருங்கள், ஒவ்வொரு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பொருட்களும். பாருங்கள் வீடுகளுடைய நிலைமைகளை, பொருட்களுடைய நிலைமைகளை. இவ்வளோ தான் வாழ்க்கை. எல்லாம் வல்ல இறைவனை தொடர்ந்துமே பிரார்த்திப்போம். யாருக்கும் இந்த மாதிரியான நிலைமை இனிவரும் காலங்களில் வரக்கூடாது. உண்மையிலேயே ரொம்பவும் வேதனையாக இருக்குது. பாருங்கள் பொருட்களை. அதே மாதிரி ஜனாதிபதியுடைய பேச்சு கடைசியில் இருக்குது, அதையும் பாருங்கள். எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சு பட்ட சாமான் தான் எல்லாம். இது ஒரு ரோட்டு அப்படியே ஃபுல்லா எல்லாமே நாசம். வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பொருளும் எடுக்கல. இந்த மழை வெள்ளத்தால் நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டோம்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறத நாங்கள் ஜைட் மௌலவி நிற்கார், அவர் இந்த ஊர் தான். அவர்கிட்ட கேட்டாலும் தெரியும். தண்ணி வந்த லெவல் ரெண்டாவது தட்டில் அடிக்கும். உங்களோட தாண்டா ஃபுல்லாக
அந்த மேல் கூரைக்கு வந்துச்சு. வாங்க இங்கே வாங்க. இடத்துல நின்று வாங்க. இது கூட வீடு என்ன? ரெண்டாவது மாடியில் மேலுக்கு என்ன? இந்த பேன் ரெண்டாவது மாடியில் இருக்கிற பேன் தண்ணியில் உடனே இருக்கு. கொப்பி சொல்றது எங்களுக்கு கொப்பி. எல்லாம் நாசம். இதெல்லாம் நீங்கள் இனி உழைச்சி சம்பாதிச்சு எடுக்கிறேன்டா நினைச்சு பார்க்குது. நல்லா போதுமான ஜனாதிபதி ஏகேடி அவர்களுடைய பார்வை தற்போது நுவரெலியா மாவட்டத்தின் பக்கம் திரும்பி இருக்குது. அதிகாரிகளிடம் அதிரடியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. விரைவாக வீதிகள் புனரமைப்பு மற்றும் அனைத்து ஏற்பாடுகளும் விரைவில் செயல்படுத்துவதற்கான திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ඡායාරූප වලින් දකින්නකොට පේන්නේ ප්‍රතිසංස්කරණ වලින් විතරක් සමහර ඒවා මේ ආරම්භ කරන්න බැරි බව. මොකද පාරවල් වලින් මැද පැලිලා තියෙනවා නේද? පාරෙන් භාගයක් ගිහිල්ලා තියෙනවා. ඒතර එහෙම හඳුනාගත්තු ඒරියාස් මොනවද තියෙන්නේ? සමහර විට පාර වෙන පැත්තකින්ම ගන්න වෙනවද? එහෙම හඳුනාගෙන තියෙනවා. තවලන් තැන්න තලවකැලේ පාරේ එතන පාර උඩින් ගන්නවද පාර අරින්න පුළුවන්ද කියන එකස බලන්න වෙනවා. ඒක NBR එකත් එක තමයි බලන්න වෙන්නේ. ගෝඹුරුවේ බලපොකුණ කියන එකටත් ඕනස ඒකත් පාර උඩින් තමයි ගන්න වෙන්නේ. ඒකට NBR එකේ රෙකමෙන්ඩේෂන් එකක් ඒකටත් ඕන. ඊළඟට පේරදිනේ දෙල්තොට කිල්ලගස්කඩ කියන එකටත් ඕන. අනිත් පාරවල් ටික සාමාන්‍යයෙන් එතනස පාරවල් දෙකක් තියෙනවා අපිට බේලි බිජස් ගහන්න ඕනේව තුනක් තියෙනවා. ඊටු දෙකස අපිට ක්ලියර් කරන්න පුළුවන්. අපේ සාමාන්‍ය දල ඇස්ටිමේට්තුවක් තවම නැහැනේ. කඩිනමින් මාර්ග විවෘත කිරීම සඳහා අපි මිලියන 120ක් යයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඊට අමතරව හානි වූ මාර්ග කොටස් සඳහා බේලි පාලම් ඉදිකිරීමට මිලියන 100ක් වගේ වැය වෙයි කියලා අපි හිතනවා. මාර්ග බෝක්කු සහ පැතිබෙමි සහ මාර්ගවල හානි වෙච්ච කොටස් වලට බිලියන 14ක් වගේ යයි කියලා අපි. ඒතර මේකේ අපිට දැන් කඩිනම් මාර්ග විවෘත කිරීම ඒක දැන් අපි කරන්න ඕන. ඒක මේ අවුරුද්ද අපි කරගෙන යනවා මුදල් තියෙනවා. දෙවෙනි එක හානි වූ මාර්ග කොටස බෙලි පාලම් ඉදිරිපත් කරව යට එක. හතරවෙනි එක ඒකත් අපිට මේ අවුරුද්දේ කරන්න ඕන. පාලම් ටික හොයාගන්න ඕනේ. RD එක අපිට නිකන් සම්පූර්ණ රටේ ඇස්තමේන්තු වගේ තිබුණේ 190 බිලියන. ඒ බිලියන 190න් බිලියන 40ක් දැන්ට වෙන් කරලා තියෙන මුදල් ප්‍රතිපාදන වලින් සපුරා ගන්න පුළුවන් වගේ අදහසක් මේ පැත්තෙන් ඉදිරිපත් වුණා. ඒකට තව තියෙන බිලියන 150ක් විතර අවශ්‍යතාවය. ඒකට මම හිතන අපිට ඒක ලබා දෙන්න පුළුවන් නේද? ඒ නිසා මේක වැඩ කටයුතු ඔක්කොම පටන් ගන්න. අපි අවශ්‍ය වෙන ප්‍රතිපාදන ලබා දෙන්න ඉක්මනින්ම අවසන් කරන්න බලාගන්න. සර් දැන් අපිට වාර්තා වෙලා තියෙනවා 316ක් මාර්ග නමුත් මේක වැඩි වෙනවා සමහර ප්‍රදේශවලට තාම ප්‍රවේශ හදාගන්න බැරි වෙලා තියෙනවා. අගුරංකිත වලපනේ පැති වලට දැනට මාර්ග කිලෝමීටර් 679ක් මිලියන් 1002ක් වගේ තමයි ගණනය කරලා තියෙන්නේ. මේක වැඩි වෙනවා සර් නුවරඑළිය දිස්ත්‍රික්කේ තව ඕන වෙනවා. අපිට RD පාරවල් PRD පාරවල් සහ පළාත් පාලන ආයතන වලට අයිති නැති පාරවල් අපිට 800 ගාණක් තියෙනවා. කැසට් කරලා කාටවත් වගකීම් පවරපු නැති. ඒතර ඒව තමයි මේ සමහර බස් දුවන්නේ ග්‍රාමීය ජීවිතයේ සම්පූර්ණම ප්‍රවාහන පද්ධතිය රැකිලා තියෙන පාරවල් ටික මේක ඒකත් කවුන්ට් වෙන්න ඕන මේ ඒ පාරවල් 800 ගානේ. නුවරඑළියේ පාරවල් කීපයක් තියෙනවා රජයේ කිසිදු ආයතනයකට අයිති නැති. ඒවා කම්පැනිස් වලට අයිති ඒවා. මේක අද ඩිසිෂන් එකක් ගන්න මේ වතුවල පාරවලට මොනවද කරන්න ඕනේ කියලා. ඒ කියන්නේ අපි ස්ටඩි එකක් කරලා වර්ගීකරණය කරලා අදාළ ආයතනවලට පවර්ලා ඉවර කරන්න. නැත්තම් ඒ වගේ ජනතාව ඒවා පාවිච්චි කරනවා. ඒ ජනතාව නේද? තමුන්වන්සලා ඡන්දෙත් දිනවා. හැබැයි මේ පාර ප්‍රතිසංස්කරණය කරන්න ඒ ප්‍රාදේශ සභාවලට අයිතියක් නැහැ නේද? ඒ කියන්නේ දැන් අර වතු සමාගම් ඇතුලේ තියෙන පාරවල් ඒ වත්ත ඇතුලේ ක්‍රියාකාරීත්වයට එහා ගියපු ප්‍රධාන නගරයත් එක්ක සබඳතාවයක් තියෙනවා නම් ඒ පාරවල් ඒවා අපි ආණ්ඩුවට පවර ගන්න ඕන. yes නේ? ඒ කියන්නේ ඒවා වත්ත ඇතුලේ ක්‍රියාකාරීත්වයට පමණක් විතරක් නම් ඒක වත්තට දෙන්න. හැබැයි වත්ත ඇතුළට නැතුව ඒවා ප්‍රධාන නගරත් එක්ක සම්බන්ධතාවයක් තියෙන පාරවල් නම් ඒවා පවරගෙන ඒක ප්‍රාදේශ සභාවට හරි
PRD එකට හරි පවරන්න. එහෙම නැතුව ඒගොල්ලෝ නඩත්තු කරන්නෙත් නෑ. හැබැයි මිනිස්සු වත්තට යන්න විතරක් නෙවෙයි ඒක පාවිච්චි කරන්නේ. නගරයටත් එන්න පාවිච්චි කරනවා නේද? අනිකුත් පොදු කටයුතු වලටත් ඒ පාර පාවිච්චි කරනවා. වත්තේ වැඩවලට විතරක් නෙවෙයි. එහෙනම් ඒ පාරවල් ටික ප්‍රතිසංස්කරණය කරලා දෙන එකත් අපේ වගකීමනේ නේද? ඒ නිසා ඒ ටික බලන්න නේද? ඔබතුමී ඒ ටිකත් හඳුනගන්න. හඳුනගෙන ඒවා ටික පවරගෙන අපි ඉවර කරමු මේ ටිකනේ. නැත්නම් හැමදාම නූරෙලියේ එන ප්‍රශ්නේ තමයි මේ පාරට අයිතිකාරයෙක් නෑ වත්තෙන් හදනවද කියලා බලන් ඉන්නවා. ප්‍රාදේශ සභාවෙන් හදනවද කියලා බලන් ඉන්නවා. මම දැක ඔය කඳු උඩට යනකොට පාරවල් නෑ. ඇත්තටම පාරවල් නෑ. අර පරණ එලපු අර අඟල් නමේ ගල් දාපු වලවල් ගොඩක් තියෙනවනේ. බයිසිකලයකටත් යන්න බෑ වගේ.